தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கடந்த முறையை விட 1% கூட்டணியில் இருந்ததை விட தனிச்சு நிற்கும் போது நாங்கள் 1% அதிகமாக தான் வாங்கியிருக்கோம் பாஜகவை விட அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ பேசியிருக்காரு சார். ஆமாம், நானும் பார்த்தேன், அவருடைய பேட்டியை பார்த்தேன். அதாவது வாக்கு சதவீதத்தை வைத்து அரசியல் நடத்துவது என்பது மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தான் சொல்லுவார். இந்தந்த பகுதிகளில் இவ்வளோ வாக்கு சதவீதம், எங்களை விடவும் 1 லட்சம் 1 லட்சம் தான், அது 1% தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தேர்தல் களம் என்று வந்து விட்டால் வெற்றி தான் இலக்கு, வெற்றி தான் முக்கியம், காரண காரியங்கள் கூட தேவையில்லை. நீங்கள் கடந்த முறை பெற்றதை வாக்கு விட 1% நாங்கள் அதிகமாகிட்டோம். கடந்த முறை பாஜகவோடு அணி சேர்ந்து மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மாநிலத்தில் நிர்வாகிகள் எல்லோருமே பிரச்சாரம் பண்ணி தான் வந்தது. இப்போ இந்த முறை அது மாதிரி இல்லாமல் நாங்கள் தனித்து வந்து நான் மட்டுமே பிரச்சாரம் செய்து எனக்கு 1% வாக்கு அதிகமாகிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு தொனியில் அவர் பேசுகிறார். அதிமுகவில் மற்றவர்களெல்லாம் மத்திய அமைச்சர்கள் ரோட் ஷோ நடத்தினார், பிரதமர் மோடி நடத்தினார், அமித்ஷா நடத்தினார், அதனால கூட அவங்களுக்கு வாக்கு இல்லை. அதை விட நான் மட்டுமே பிரச்சாரம் செய்து 1% வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிமுகவிலும் என்னுடைய மூத்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலர் பேருமே பிரச்சாரம் தான் பண்ணாங்க. செம்மலை செங்கோட்டையன், தம்பிதுரை, இந்த பக்கம் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, OS மணியன், தம்பிதுரை, இங்கே இருக்கிற ஜெயக்குமார் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. எனக்கான வாக்கு நான் மட்டுமே இதை பெற்றேன், 1% அதிகம் பெற்றிருக்கேன் என்று பேசுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்று எந்த அடிப்படையில் அவர் பேசுகிறாருன்னு தெரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சந்தித்திராத மிக மோசமான தோல்வி, சரிவு, பின்னடைவு. கிட்டத்தட்ட 18 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போயிருக்கு. 8 இடங்களில் கட்டுத்தொகை இழந்திருக்கு, டெபாசிட்டை பறி கொடுத்துருக்காங்க. ஒரு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வெறும் 5000 வாக்குகளை இரட்டையிலை பெற்றிருக்கிறது. 1-2 தொகுதிகளில் நாம் தமிழருக்கு அடுத்த இடத்துல அதிமுக இருக்கிறதாகலாம் நமக்கு செய்திகள் வருகிறது. இந்த தோல்வி என்பது எதனால் என்றால் கட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி மீதான ஈர்ப்பு, ஈடுபாடு, அவர் தலைமையின் மீதான அந்த விசுவாசத்தன்மை இல்லை என்பதை காட்டுகிறது. இதை அவரே சொல்லியிருக்கிறார். வாக்குப்பதிவு முடிந்த 1 வார காலத்தில் சட்டமன்ற அவருடைய தலைமைச் செயலர் தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தை அவர் கூட்டு பேசுகிற போது இந்த தேர்தலில் யாருமே நீங்கள்லாம் முழுமையாக தேர்தல் பணியாற்றலை, பல இடங்களில் பூத்துலேயே ஆள் இல்லாமல் போயிடுச்சு, நீங்கள் வந்து கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இல்லை, சோரம் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கே ஒரு பின்னடைவு, சரிவு வந்திருக்கிறது என்பது அப்போதே தெரிகிறது. இப்போ அதுதான் நமக்கு இப்போ ரிசல்ட்டாக வந்திருக்கு. இப்போ 2026லையும் கட்சி ஒன்றுபட்டு அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக என்று வருகிற பொழுது தான் அடுத்து எதிர்வரும் தேர்தல்களில் வெற்றி சாத்தியம் என்பதை கட்சியின் எல்லா பகுதியினருமே உணர்றாங்க. அப்போ அதிமுகவில் தலைமை தான் வந்து சரியில்லை, கட்சி தொண்டர்களுக்கு அதில் தான் அதிருப்தின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், ஒன்றுபட்ட அதிமுக கட்சி தலைமை என்பதை விட ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு யார் தலைமை பொறுப்பை ஏற்றாலும் கூட அது வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ பல பகுதிகளில் நம்ம கிட்டத்தட்ட 2,06,00,000 உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நாங்கள் செயல்படுறோம், முடிவு எடுக்குங்கிறார். இன்றைக்கி ஒரு 88 லட்சம் ஓட்டு தான் கிடச்சிருக்கு. மிச்சம் 1,4 லட்சம் உறுப்பினர்கள் எங்கள் அதிமுகவில் பணம் கட்டி சேர்ந்த உறுப்பினர்கள் ரெட்டலைக்கு வாக்கு போடலைன்னா 1 கோடிக்கும் அதிகமானோர் அதிருப்தியில் இருக்கிறார்கள் தானே அர்த்தம். இப்போ இதை தாண்டி இங்கிருந்து பிரிந்து சென்ற திரு OPS அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், அமமுகவை தொடங்கி நடக்கிற தினகரன் அவர்கள், அவங்க ஒரு 6-7% மட்டும் நிச்சயமாக இருக்கும். அமமுக ஏற்கனவே ஒரு 3-4% நிரூபிச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் ஆனாலும் திரு OPS சசிகலா அவருக்கு ஒரு 3-4% இருக்கும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்கு சதவீதம் எவ்வளவுனா 1%லேருந்து 3-3.5% தான். அப்போ ஒரு 6-7% அதிமுக வாக்குகளே பிரிந்து கிடக்கிற பொழுது எதிர்வரும் 2026லையும் வெற்றி சாத்தியமில்லை என்பதை உணர்ந்துதான் கட்சியினர் வந்து அடிப்படை உறுப்பினர்களில் இருந்து, நிர்வாகிகளில் இருந்து எல்லோருமே விரும்புகிறார்கள். அதை நோக்கி அதிமுக பயணித்து ஒன்றிணைந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்வரும் தேர்தலில் வீழ்த்தலாம். இல்லைன்னா மீண்டும் ஒரு சரிவை அதிமுக சந்திக்கும். எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஒருங்கிணைந்து பாஜகவோட ஒருங்கிணைன்னு சொல்ல வரீங்களா? அதிமுக ஒருங்கிணைந்து ஒரு வலிமையான கட்சி என்றால் பாஜகவோ வேறு கட்சிகளோ இங்கே கூட்டணிக்கு வரலாம். அதனால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். பிரிந்து கிடக்கிற சக்திகள் அனைத்துமே ஒன்றிணைந்து ஒரு வலிமையான அதிமுக வருகிற பொழுது
பாஜகவும் இதை தாண்டி மற்ற அரசியல் கட்சிகள், பொதுவுடைமை கட்சிகள் எல்லோரும் கூட வரலாம். வெற்றி சாத்தியம். இது ஒரு வலிமையான கட்சியாக மீண்டும் வலுப்பெற்றிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, தமிழகத்தினுடைய முதன்மை கட்சியாகிறது. நம்பர் 1 அதிமுக தான். நீங்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி, 2016 தனித்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இந்தியாவின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு கட்டமைப்போடு இந்த கட்சியை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இன்று அந்த கட்டமைப்பு சிதறி மக்கள் ஆதரவு, தொண்டர்களுடைய அதிருப்திக்கு இது மக்கள் ஆதரவை இழந்ததோடு தொண்டர்களுடைய அதிருப்திக்கும் இந்த தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி ஆளாகி இருக்கிறார். இவர்கள் மூத்த தலைவர்களோரும் அமர்ந்து அதிமுகவின் வெற்றி, ஏன்னா 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசியிருக்காரு. 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும் என்று சட்டப்பேரவையில் புரட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கிறார். அதை நிரூபிப்பதற்கு, அந்த பாதையை, அந்த வெற்றியை, இலக்கை அடைவதற்கு அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பம். பொதுமக்களிலே பல பேர் அதுதான் விரும்புகிறாங்க. ஒரு வலிமையான அதிமுக இருக்க வேண்டும். வந்தால் அப்போ பாஜக அணி சேரலாம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவரவர்கள் நிலைப்பாட்டுக்கு தகுந்தமாறு கட்சி வலிமையாக ஒன்றுபட்டிருந்தால் எல்லோருமே வருவார்கள்ங்கிறது தான் நிதர்சனம். சார், கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக இப்போ சமீபமாக எஸ்பி வேலுமணி என்ன பேசியிருக்காருன்னா, பாஜகவோட கூட்டணியில் இருந்தோம்னா 30லேருந்து 35 சீட் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் தமிழிசை மேமும் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணின்றது ஒரு அரித்மெட்டிக் தான், அதில் கூட்டணி வச்சுக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை, கூட்டணியில் இருந்திருந்தோம்னா ஒரு நல்ல முன்னிலையில் நம்ம ஆட்சி அமைச்சு மக்களவை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போ கூட்டணி இல்லாததுனால தான் பாஜக சரிவடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா? இல்லை, கூட்டணி பலம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா 2%, 4%, 2, 3% என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது நிச்சயமாக அது மகத்தான வெற்றியை பெறும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து 1-2 தேர்தல்கள் வருகிற பொழுது ஒரு சரிவு இருந்தது. அதையே காரணம் காட்டி இந்த தேர்தலில் பாஜகவிலிருந்து நான் விலகுகிறேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். ஆனால் இங்கு இந்த தேர்தலுடைய கள நிலவரம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு கடும் அதிருப்தி இருக்கிறது. பல பிரிவினர், நீங்கள் டாக்டர் ஜி அமைப்பு, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், டாக்டர்ஸ், நர்ஸு எல்லாம் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இவர்களுடைய வாக்கு, இதை தாண்டி வரி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருமே அதிருப்தியில் இருந்தாங்க. இந்த அதிருப்தியை அறுவடை செய்வதற்காக பாஜக ஒரு முன்முயற்சி எடுத்தது. கடைசி வரைக்கும் கதவை திறந்து வச்சு அதிமுக வரும்னு காத்திருந்தாங்க. அதிருப்தியில் இருந்தாங்கன்னா 40 எப்படி சார் வாங்கியிருப்பாங்க? அது நான் சொல்ல வர்றேன். அப்போ அவர்கள் காத்திருந்தார்கள். பாஜக ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணி அமைத்திருந்தால் 35 இடங்களில் வெற்றி பெறலாம் என்பது மத்திய உளவுத்துறையுடைய தகவலாக இருக்குன்னு தான் அங்கே சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் சொன்னது. இப்போ ஏன் 40க்கு 40 அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது, அணி சேர்ந்து இருக்கிற கூட்டணி பலம், இந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் அந்த ஒரு 5%, 10% மக்களுடைய வாக்குகளும் திமுகவுக்கு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கிடைத்து விட்டது. இந்த எதிர் வாக்குகள் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக திமுக பாஜக கூட்டணிக்கு போயிருந்தால் தான் இந்த 30 இடங்களுக்கு மேலே வெற்றி சாத்தியம். ஆனால் அது பாஜகவுக்கு போச்சு, அதிமுகவுக்கு போச்சு, நாம் தமிழருக்கு போச்சு. அப்போ எதிர் வாக்குகள் பிரிகிறதுனால அந்த பலகீனமான நிலை, ஆதரவு வாக்குகள், கட்சியினுடைய வாக்குகள் ஒன்றுபட்டதால் திமுக அந்த வெற்றியை சாத்தியப்பட்டுருச்சு. அவங்க ஆட்சி கட்சியாகவும் இருப்பதால் அந்த ரத கஜ துரக பதாதிகள் எங்கே என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.